மயிலாடுதுறையில் மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் பெயரில் 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய பெண் தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாரியம்மன் கோவில் பகுதியில் வசித்து வரும் விஜயகுமார் என்பவரின் மனைவி சத்யா என்பவர் அப்பகுதியில் பெண்கள் சுய உதவிக் குழு தலைவியாக இருந்து வருகிறார். இதன் மூலம் பல்வேறு வங்கி மற்றும் நுண்கடன் நிதி நிறுவனங்களில் கடனுதவி பெற்று அப்பகுதி பெண்களுக்கு வழங்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் உள்ள பெண்கள் சத்யாவை நம்பி தங்களது ஆவணங்கள் மூலம் பல்வேறு வங்கிகள் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றுக் கொடுத்துள்ளனர். 60க்கும் மேற்பட்ட பெண்களிடமிருந்து சத்யா 30 லட்சம் வரை கடன் பெற்றுள்ள நிலையில் இதற்கான தவணை தொகையை செலுத்தாமல் சத்யா தலைமறைவானார். மாயமான சத்யாவால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை தாமதமாக உணர்ந்து இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சத்யாங்கிறவங்க குழு தலைவி சார். அவங்கள்ட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். இப்போ பாதி கட்டி நாங்கள் 73,000 நிற்க சார். 3 மாசமா பிரச்சனை ஆகிட்டு இருக்கு சார். எங்களுக்கு ஒரு பதில் ஒன்றும் கிடைக்கல. தரம் சொல்லிட்டு வீட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆளு எங்க இருக்காங்கன்னு தெரியல. செல்லு நாட்சிபிள்னு வருது சார். சுவிச் ஆஃபா இருந்து இப்போ நாட்சிபிள் வருது. இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் தெரியவே தெரியும். அடைக்கலம் கொடுத்த கொண்டது எல்லாமே அவங்க அம்மா தான். இல்லவே இல்லைங்கிறாங்க சார். எங்களால கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நாங்கள் பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப பூ கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். 3 மாசமா நானும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டு தான் சார். ஒரு ஆளா இருக்கனால கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நாங்கள் 30 பேர் சேர்ந்துருக்கோம் சார். அதுக்கு என்ன முடிவு எதுன்னு எங்களுக்கு தயவு செஞ்சு செய்யுங்க சார். எங்களுக்கு சத்யானுங்கிறவங்க தலைவியா இருந்து என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. 75,000 கட்டிட்டாங்க. பாக்கி 75,000 கட்டல. குழுக்காரங்க வந்து அசிங்கமா கேக்குறாங்க. இதுல 60 பேர் சம்மந்தப்படுத்திருக்காங்க. ஆனா 60 பேருமே வரல. நாங்க 30 பேர் வந்திருக்கோம். ரொம்ப பாதிக்கப்பட்டு குழுக்காரங்க அசிங்கமா கேக்குறாங்க. அதனால எங்களால முடியாத பட்சத்துக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்.